இந்த பாக்ஸர் அவரோட ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணவே மாட்டாரு. ஒரு வேளை யூஸ் பண்ண ஆப்போனன்ட் உடனே இறந்து போயிருவாங்க. இவருக்கு பாக்ஸிங் மேட்ச் நடக்கும். அப்ப வந்து ஆப்போனன்ட் சுத்தமா இவருக்கு மரியாதை தர மாட்டாரு. இருந்தாலும் அந்த விஷயத்தை இவர் சுத்தமா கண்டுக்கல. அந்த ஆப்போனன்ட் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சின்ன கேப் கிடைச்சதும் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்றாரு. ஆப்போனன்ட் உடனே கீழே விழுந்துடுறான். இருந்தாலும் திரும்பி எந்திரிச்சிடுறான். அவன் எந்திரிச்ச உடனே அந்த பாக்ஸர் திரும்ப அடிக்கிறதுக்கு வரான். அந்த பஞ்சை பிளாக் பண்ணி இவன் மறுபடியும் குத்திடுறான். அதுல அந்த பாக்ஸர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். பார்த்தா இதெல்லாம் ஒரு பிரம்மையா இருக்கும். இவன் பிளாக் பண்றதுக்குள்ள அந்த பாக்ஸர் மறுபடியும் பஞ்ச கொடுத்துறான். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்படியே பேசிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் கேள்வி கேட்கறான். நீ எதுக்காக ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ண மாட்டேன்னு கேட்கறான். இல்ல எனக்கு யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்பிடுறான். ரெண்டு பாக்ஸரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா மாறிடுறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். இந்த பாக்ஸரோட அம்மா போன் பண்ணி கூப்பிடுறாங்க. யாரோ ஒரு கேங்ஸ்டர் அவங்கள ஃபாலோ பண்றதா சொல்றாங்க. இந்த பாக்ஸரும் போய் பஞ்ச் பண்றான். அவனுக்கு சுத்தமா ஒன்னும் ஆகல. அதுவும் அவனோட ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணிட்டே இருக்கான். ஒரு 4-5 பஞ்சுக்கு அப்புறம் தான் அந்த கேங்ஸ்டர் கீழே விழுகிறான். அதுல